Hi students, welcome to IAS Academy. So video அனைக்கும் எங்கள் மாமாத நடிகர் இட்ஸ்ல. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா February 22 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வழக்கம் போல கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்த்துட்டு அப்புறமா क्वेश्चंस படிக்கலாம். நியூஸ் படிச்ச மாதிரி क्वेश्चन படிச்ச மாதிரி நியூஸை பார்த்துட்டு क्वेश्चंस படிக்கிறப்ப அது நமக்கு ரிவிஷன் ஆயிடும். ஓகேவா? இது மாதிரி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பா நம்ம போற வீடியோ ஃபர்தரா உங்களுக்கு வந்து சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புரியுதா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. Solina, a startup incubator at IIT Madras, developed India's first septic tank cleaning robot, a homicide pattern addressing manual scammerism issues. Okay, startup incubator IIT Madras வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்கை கிளீன் பண்றதுக்கு ஒரு ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. எங்க IIT Madrasல. ஓகேவா? செகண்ட் நியூஸ் பாருங்க. In view of the Lok Sabha elections to increase the inclination towards voting among the youth for voting for the first time, the Election Commission and Local Commission with the Education Ministry has started the campaign Mega Pegla Vote Desh Ke Liye. ஓகேவா? எலெக்ஷன் கமிஷனும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அந்த லோக்சபா எலெக்ஷன்ல யூத்தோட ஓட்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதுக்கு அடுத்த நியூஸ் பாருங்க. Bangalore, known as the Garden City, faces worst domestic water crisis. Over 30 localities receive water on a rotational basis every alternate day, with supply lasting only 30 to 40 minutes. Bangalore வந்து பாத்தீங்கன்னா கார்டன் சிட்டின்னு சொல்றது டொமஸ்டிக் வாட்டர் கிரைசிஸ் வந்து சந்திச்சிருக்கு. இது வந்து மூணாவது நியூஸ். அடுத்த நியூஸ். The National Institute of Ayurveda, Jaipur, under the Ministry of Ayush and the Department of Thai Traditional and Alternative Medicine of Thailand, has signed an MOU for cooperation in Ayurveda and Thai Traditional Medicine. National Institute of Ayurveda, Jaipur, ஓகேவா? அதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தாய் ட்ரெடிஷனல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அவங்களும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா ஆயுர்வேதா தாய் ட்ரெடிஷனல் மெடிசனுக்காக. ஓகேவா? அடுத்த நியூஸ். renowned Indian gazelle singer Pankaj Udhas passed away at 71 February at Mumbai Breach Candy Hospital. ஓகேவா? மே 17 1951 வரை பிறந்திருக்காரு. அதாவது 72 வயசுல இறந்திருக்காரு சிங்கர் பங்கஜ் உதாஸ். சரிங்களா? February 26 இறந்திருக்காரு. அடுத்த நியூஸ். President Draupadi Murmu has appointed former SC Judge Justice Ajay Manikrao Kanvilkar as the chairperson of Lokpal. Lokpaloda chairperson Ajay Manikrao. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்த நியூஸ். World NGO Day celebrated annually on February 27 acknowledges the vital of non-government organization globally. February 27 வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு NGO டேவா கொண்டாடுவாங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ். The Reserve Bank of India is promoting financial literacy among the youth through its annual Financial Literacy Week campaign held from February 26 to March 1. RBI வந்து பாத்தீங்கன்னா யூத் மத்தியில ஃபேமஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக்னு சொல்லி February 26 March 1 வரைக்கும் கொண்டாட போறாங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ். Former Attorney General Kalati Teo has been chosen as Tuvalu's new Prime Minister by parliamentary members after the recent election coordinated in the national side with Taiwan. அதாவது ஃபார்மர் அட்டர்னி ஜெனரல் கிரெடி தியோவை துவாலுவோட நியூ பிரைம் மினிஸ்டரா இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. செலக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ். The World Gold Council has recently appointed Sachin Jain as the new CEO for India. World Gold Council வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கு யாரா? சச்சின் ஜெயினை நியூ CEO இந்தியாவுக்கு. அடுத்து. Prime Minister Narendra Modi recently laid the foundation stone of the second spaceport of the Indian Space Research Organization in Kulasekarapatanam, Tamil Nadu. நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் செகண்ட் ஸ்பேஸ் போர்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனை குலசேகரம் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. சரிங்களா? கடைசி நியூஸ். நேஷனல் சயின்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் 28 February in India. This day is celebrated all over India to give importance to the remarkable work done by Indian scientist Chandrasekhar Venkataraman in the field of science. ஓகேவா? அதாவது February 23 நேஷனல் சயின்ஸ் டே சொல்லி கொண்டாடுவாங்க. யாருக்காக அப்படின்னா வெங்கடராமனுக்காக. 12 நியூஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கான 12 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? 12 நியூஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கான 12 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் செய்தியை பார்த்த ஓமஜை பாட்டம் என்றால் என்ன? செப்டி டேங்க். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து. தேர்தல் ஆணையம் யாருடன் இணைந்து மேரா பங்களாதேஷ் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சர். ஓகேவா? அடுத்து. சமீபத்தில் செய்தியை பார்த்த கிருஷ்ணராஜா சாகரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் உள்ளது? கிருஷ்ணராஜா சாகரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் கேட்கிறாங்க. ஓகேவா? தேர்ட் நியூஸ். பெங்களூர் அப்படின்னா கர்நாடகா. ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து. சமீபத்தில் செய்தியை பார்த்த கிருஷ்ணராஜா சாகரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் உள்ளது? கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. கர்நாடகா. அடுத்து.
சமீபத்தில் காலமான பங்க சுல்தாஸ் எந்த துறையுடன் தொடர்புடைய ஆவார்? பாடுதல், சிங்கர். அடுத்து சமீபத்தில் ஜாமி கௌரி குமார் லோக்பால் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் மாணிகராவ். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 2024 ஆண்டுக்கான உலக என்ஜிஓ தினத்தின் கருப்பொருள் என்ன? சோ அதோட தீம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? பில்டிங் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ரிசர்வ் வங்கியால் வருடாந்திர நிதி கல்வி விவகாரம் இப்போது வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? பிப்ரவரி 24 மார்ச் 1 வரைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து சமூக செய்திகள் மாவட்ட பிளேட்டியோ எந்த நாட்டின் புதிய பிரதமர் ஆனார்? துவாலு. ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து உலக தங்க கவுன்சிலால் இந்தியாவுக்கான புதிய தலைமை நிர்வாகியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சச்சின் ஜெயின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இஸ்ரோவின் 2வது விண்கலத்தின் அடிக்கல் எந்த மாநிலத்தில் நாட்டப்பட்டது? தமிழ்நாடு. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. ஓகேவா? 12 நியூஸ், அதுக்கான 12 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். டெஃபினட்டா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போற எல்லா வீடியோஸும் பாருங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.